गरुडगमन तव चरणकमलमिह मनसि लसतु मम नित्यम् गरुडगमन तव चरणकमलमिह मनसि लसतु मम नित्यम् मनसि लसतु मम नित्यम् மட்டர் பன்னீர் கிரேவி தான் நம்ம பண்ண போகிறோம். அஸ் யூஷுவல் நம்ம நோ ஆனியன் நோ கார்லிக் தான். அதுக்கு வந்து கொஞ்சமாக எண்ணெய் விட்டுருக்கேன் கடாயில். இதில் நல்ல ஒரு பெரிய பீஸ் இஞ்சி இந்த மாதிரி கட் பண்ணி சேர்த்துக்கிறேன். இஞ்சி போட்டுண்டாச்சு. அதுக்கப்புறம் இதில் ஒரு மீடியம் சைஸ் தக்காளி, ஒரு 3 தக்காளி இந்த மாதிரி நறுக்கிட்டு சேர்த்துக்கிறேன். உங்களுக்கு எத்தனை பேர் இருக்கீங்களோ அதுக்கேற்ற மாதிரி பார்த்துன்னு போட்டுக்கோங்க. நான் ஒரு 3லேருந்து 4 பேர் சாப்பிட்ற மாதிரி பண்ணுறேன். ஸோ வந்து தக்காளி போட்டுக்கிறோம். அதுக்கப்புறம் 2 பச்சை மிளகாய் போட்டுக்கிறோம். இது என்னென்னு பார்த்தீங்கன்னா கொத்தமல்லியோடைய தண்டு, அது மட்டும் கொஞ்சம் வாஷ் பண்ணிவிட்டு சேர்த்துக்கிறேன். இது வந்து நல்ல ஒரு வாசனை ஃப்ளேவர் கொடுக்கும். அதே சமயம் நமக்கு க்ரீமியான டெக்ஸ்சர் வரும். அதுக்காக நம்ம இதை சேர்த்துக்கிறோம். ஒரு 2 நிமிஷம் நம்ம இதை வதக்கிக்கலாம். இதில் ஒரு 7-8 முந்திரி சேர்த்துக்கிறேன். ஸோ ரொம்ப ஈஸியாக பண்ணிடலாம். டேஸ்ட்டும் ரொம்ப சூப்பராக இருக்கும். ஸோ நல்லா ஒரு 2 நிமிஷம் வதக்கிக்கலாம். இப்போது இது நல்லா வதங்கிட்டு இதை தனியாக நம்ம மிக்ஸி ஜாருக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி அரைச்சிட்டு எடுத்துக்கலாம். இப்போது நம்ம அந்த தக்காளிலாம் வதக்கினோம் இல்லையா, அதே பேனை நான் திரும்ப அலம்பியில் எடுத்துகிட்டு இருக்கேன். அதில் பட்டர் கொஞ்சம் சேர்த்துக்கிறேன். ஸோ பட்டர் மெல்ட் ஆகட்டும். இதில் நான் ஒரு 200 கிராம் பன்னீர் இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்துட்டுருக்கேன். அதை அப்படியே சேர்த்துக்கிறேன். இது நம்ம ஃப்ரை பண்ணிவிட்டு போட்டோம் அப்படின்னா அதோட டேஸ்ட் ரொம்பவே சூப்பராக இருக்கும். ஸோ அதனால் நம்ம ஒரு 2 நிமிஷம் இதை ஃப்ரை பண்ணிவிட்டு சேர்த்துக்க போகிறோம். இது கூடவே ஒரு 50 கிராம் உரிச்ச பட்டாணி. இப்போ இந்த சீசனில் நமக்கு பட்டாணி ரொம்ப சூப்பராக கிடைக்கும். ஸோ ஃப்ரெஷ்ஷான பட்டாணி உரிச்சது நான் ஃப்ரீசரில் ஸ்டோர் பண்ணி வச்சுருந்தது, அதையும் இதில் சேர்த்துக்கிறேன். 2 நிமிஷம் இது நல்லா வதங்கட்டும். இப்போது இது ஓரளவுக்கு கோல்டன் ஃப்ரை ஆகிடுத்து. இதை நம்ம தனியாக எடுத்து வச்சுடலாம். இப்போது இதே பேனில் இன்னும் கொஞ்சம் பட்டர் சேர்த்துக்கலாம். பட்டர் நல்லா மெல்ட் ஆகட்டும். ஸோ இது மெல்ட் ஆகிடுது. இதில் பட்டை, கிராம்பு, ஏலக்காய், இந்த ஹோல் ஸ்பைசஸ் எல்லாமே கொஞ்சம் கொஞ்சம் சேர்த்துக்கிறேன். இதெல்லாம் பொரியட்டும். ஓரளவுக்கு கோல்டன் ஃப்ரை அளவுக்கு பொரிஞ்சால் போகிறோம். இதில் நம்ம ஆல்ரெடி அரைச்சி வச்சுருக்கோம் இல்லையா, இந்த தக்காளி விழுது, தக்காளி, இஞ்சி, பச்சை மிளகாய், இது அதையும் இதில் சேர்த்துக்கிறேன். ஸோ இது எல்லாத்தையும் நம்ம சேர்த்துண்டாச்சு. இதில் ஆல்ரெடி நம்ம பச்சை மிளகாய் போட்டு அரைச்சிருக்கோம், அதனால் கொஞ்சமாக காரப்பொடி சேர்த்துக்கிறேன். நெக்ஸ்ட்டு கோரியாண்டர் பவுடர். நான் வந்து ஹோம்மேட் கோரியாண்டர் பவுடர் வெறும் தனியா, வெறும் வானிலையாக வறுத்து அரைச்சி இந்த மாதிரி வச்சுருக்கேன், அதையும் சேர்த்துக்கிறேன். இப்போது இது பச்சை ஸ்மெல் போக கொதிச்சுன்னு இருக்குது. இதில் கொஞ்சமாக சோம்பு பவுடர் சேர்த்துக்கிறேன். இது வந்து ஆப்ஷனல் தான். சப்போஸ் உங்களுக்கு பிடிக்கல அப்படின்னா நீங்கள் விட்டுடலாம். சோம்பு ஸ்மெல் பிடிக்காதவா போட்டுண்டேல் அப்படின்னா இது ஒரு நல்ல ஃப்ளேவராக இருக்கும். ஸோ நெக்ஸ்ட்டு கொஞ்சமாக மிளகு பொடி, வெறும் வானலியில் அரைச்ச கருப்பு மிளகு, அதை வந்து வெறும்னா லைட்டாக ஒரு பெரட்டிட்டு அரைச்சி வச்சுருக்கேன். அந்த மிளகு பொடி கொஞ்சமாக சேர்த்துக்கிறேன். அதுக்கப்புறமா நம்ம ஃப்ரை பண்ணி வச்சுருக்க இந்த பன்னீரையும் மட்டரையும் சேர்த்துக்கிறோம். ஸோ நீங்கள் வந்து சப்போஸ் உரிச்ச பட்டாணி இல்லை, சீசனில் இருக்கும் பொழுது இருக்கும், சீசன் இல்லாதப்போ உங்கள்கிட்ட இல்லைன்னா நீங்கள் நார்மல் பட்டாணி
ஊற வச்சு வேக வச்சுட்டு இந்த மாதிரி பண்ணலாம். இப்போது டிஷ்ஷுக்கு தேவையான அளவு சால்ட்டு அதையும் இதில் சேர்த்துடலாம். ஸோ அவ்வளோதான், மட்டர் பன்னீர் சூப்பராக நமக்கு ஜம்முன்னு ரெடி ஆகிடுது. நம்ம ஹோம்மேட் மசாலாவாக எல்லாமே போட்டு இந்த மாதிரி பண்ணினோக்க இதோட டேஸ்ட் ரொம்பவே சூப்பராக இருக்கும். கடையில் வாங்குறதை விட நம்மளே ஓனாக ப்ரிப்பேர் பண்ணி வச்சுட்டோம்னா நமக்கு எல்லாத்துக்குமே யூஸ் ஆகும். ஸோ அவ்வளோதான், இதில் பொடியாக நறுக்கின கொத்தமல்லி கொஞ்சம் போல் தூவிக்கிறேன். அவ்வளோதான், சூப்பரான மட்டர் பன்னீர் ரெசிபி ரெடி ஆகிடுது. 2 நிமிஷம் நம்ம கொதிக்க விட்டுட்டு ஆஃப் பண்ணிட்டோம் அப்படின்னா சூப்பராக ரெடி ஆகிடுது. அவ்வளோதான், இது கொதிச்சிருக்கு. இப்போ இதை நம்ம ஆஃப் பண்ணிடலாம்.